வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மீண்டும் மதிமார்கழி. கடந்த 2 வகுப்பு தொடர முடியல, உடல் நலன் சார்ந்த காரணங்களால். இன்றைய மதிமார்கழியில் புருஷோத்தம யோகம்தான் தலைப்பு. இதற்கு முன்னாடி குணத்திரய விபாக யோகம்ங்கிறத பார்த்துருந்தோம். குணங்களை பற்றி ஒருவர் அறிந்து கொள்வதாலேயே எப்படி ஒருவர் அந்த குணத்திலிருந்து விடுபட்டு அதை விட உயர்ந்த நிலைக்கு போக முடியுங்கிற ஒரு பார்வையோடு அதை பார்த்துருந்தோம். இன்றைக்கு புருஷோத்தம யோகம்ங்கிறது தலைப்பு. பொதுவாக நமக்கு கேள்வி வரும், கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட போர்க்களத்தில் இவ்வளோ பேசியிருப்பாராங்கிறதே ஒரு கேள்வி. 700 ஸ்லோகம் பேசுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அதை அவர் சாப்டர் பிரித்து பேசியிருப்பாரா? அர்ஜுனா, ஃபஸ்ட்டு சாப்டர் பேசுகிறேன், இதில் இவ்வளோ தான் ஸ்லோகம், அது புரிஞ்சதுன்னா நான் 2வது சாப்டருக்கு போவோம்லாம் அவர் பேசியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பெயர்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தா அது கிருஷ்ணர் உட்கார்ந்து பேரை கொடுத்துருப்பாருங்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு பாடலோட தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட செய்தியை விளக்குகிறது. கடந்த ஒரு 27 பாடல், போன அத்தியாயம்னு நாம் பார்த்தது ஒரு 27 பாடல்கள். அந்த 27 பாடலை மட்டும் எடுத்தால் அது குணங்களை பற்றி ஏதோ சொல்ல வருதுங்கிறதால பிற்காலத்தில் வந்த யாரோ அதற்கு குணத்திரய விபாக யோகம்னு பெயரிட்டிருக்கலாம்னு கருதுகிறோம். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புருஷோத்தம யோகம் தலைப்பு. ரொம்ப பொதுப்படையான சொல் பார்த்தா யோகம் 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 தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஒரு அத்தியாயத்திற்கு யோகம்னு பேர் வைக்கிறாங்க, அல்லது ஒரு இப்போ குணம்னு எடுத்துட்டா குணத்தை பற்றி தெரிந்து கொள்வதால் எப்படி யோகம் நடக்குதுங்கிற ஒரு எளிய கேள்வி வர்றது இயல்பு. அப்போ நேற்று யோகானந்தருடைய நூல் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் அவர் சொல்கிறார், யோகம்ங்கிற உணர்வு எப்போ வாய்க்கும், அல்லது யோக உத்தி அல்லது யோக பயிற்சி அல்லது யோக நிலைங்கிறது என்னன்னா அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு தர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருமுகப்பட்ட மனது, அந்த ஒருமுகப்படுவதற்காக நாம் செய்கிற பயிற்சிகள் அல்லது முயற்சிகள், இதெல்லாம் ஒரு ஒரு தொகுப்பு, ஒரு செட்டு இது. அதற்கப்புறம் தியானத்தினால் பெறக்கூடிய அனுபவ அறிவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் யோகம்னு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். ஒருமுகப்பட்ட மனது அல்லது ஒருமுகப்படுத்தும் விதமான பயிற்சிகள், இதெல்லாம் ஒரு தொகுப்பு. தியானத்தன்மை பிறகு ஏற்பட்டு அந்த தியானத்தன்மையினால், தியான அனுபவத்தினால் ஒருவருக்கு கிடைக்கின்ற அறிவு, இது ரெண்டும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அதைத்தான் யோகம்னு அவர் வரையறை செய்கிறார். இப்போ நாம் பார்த்த சாப்டருக்கு வருவோம். குணத்திரய விபாக யோகத்தில் அது யோகம்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருமுகப்பட்ட மனது அங்கே எங்கே வருது? குணங்களை பற்றி ஒருமுகப்பட்ட மனதோடு அல்லது குணங்களை பற்றிய செய்தி, அது நான் எப்படி பொருத்திக்கிறேன், எங்கே எனக்குள்ள குணங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு, எங்கே வெளியே குணங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கு, இப்படின்னு எந்த வகையான வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸும், வேறு வகையான மனக்குவிப்பு வேற எங்கேயும் போயிடாமல் ஒருங்குவிப்போடு குணங்களை பற்றியே நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருந்தா அது அந்த அவர் சொன்ன முதல் பகுதியில் நிறைவேறிடுது. அப்படி தியானிச்சுட்டே இருக்கிற ஒருத்தன், ஒரு கருத்தை, ஒரு செய்தியை தியானிச்சுட்டே இருக்கிற ஒருத்தன் கொஞ்ச நேரத்தில் தனக்குள்ளே அப்படியே அமைதி ஆயிட்டான்னு வைங்க. இவ்வளோ நேரம் செயல்பட்ட மனது, புத்தி இதெல்லாம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சாட்சித்தன்மை, ஒரு கண்ணாடி போன்ற எதாலையும் களங்கமாகாத ஒரு தன்மை, ஒரு விழிப்புணர்வு தன்மை அவனுக்குள்ளே வாய்க்கும். இது தியானம்னு கருதணும். இந்த தியானத்தினால ஒருவர் பெறக்கூடிய அனுபவம், அந்த அனுபவம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு அறிவு, இது ரெண்டையும் சேர்த்து போட்டால் நடக்கிறது தான் யோகம். இதை ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அவங்க என்ஷூர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி புருஷோத்தம யோகமும் அடுத்த அத்தியாயமாக நிற்கிறது. இந்த சொல் உங்களுக்கு
யாரோ ஒருத்தர் பேராக அறிமுகமாயிருக்கும்னு நினைக்கிறேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு பாடியிருக்கிற பாட்டு ரொம்ப பரவலான பாட்டு, கேட்டிருப்பீங்க. ஆனால் புருஷ உத்தமம்னா என்னது? உத்தம புருஷன்னா கொஞ்சம் புரியுது, பட் புருஷ உத்தமம்னா என்னது? புருஷன்னா முதல் என்னது? வீட்டில் தொடர்பு படுத்திடாதீங்க. புருஷன்கிறது கடவுளை குறிக்கக்கூடிய சொல் தான், பரம்பொருளை குறிக்கக்கூடிய சொல் தான். பரமபுருஷன்னு சொல்லி நாம் குறிக்கிறோம். பொதுவாக இந்த சாங்கிய மரபில் வர்றவங்க இந்த புருஷங்கிற வார்த்தையை அதிகமாக கையாள்வார்கள். 6 தரிசனங்கள்னு நாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் கடவுளை குறிக்கிறதுக்கான சொல்லாக, அது கடவுள்னு சொல்லலை, அதை வேற ஒரு பதத்தில் அதை குறிப்பிடுறாங்க, அதற்கு புருஷன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதுவே வேதாந்தத்துக்கு போயிட்டால் கடவுள் பிரம்மம்னு குறிப்பிடுவாங்க. சைவத்தில் போயிட்டால் கடவுள் சிவபெருமானாக மாறிடுறார். இப்படி அந்த மூல பொருளை குறிப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அதில் சாங்கிய மரபு புருஷன்னு சொல்லுது. இதுவரைக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகாத, அதாவது சர்ஃபேஸுக்கு வராத, செயல்பாட்டுக்கு வராத, ஒடுங்கி இருக்கக்கூடிய, அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்கிட்ட 2 குணங்களை கொண்டிருக்கு. ஒன்று சாட்சியாக இருக்கக்கூடிய நிலை, ஸ்டாட்டிக் நேச்சர். அதுக்குள்ளேயே டைனமிக் நேச்சரும் இருக்குது, அது பிரகிருதி. இது 2ஐயும் வெளிப்படுத்திக்குது பாருங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் செயல்பாட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்கிறீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த 2 வெளிப்பாடும் இல்லை. அதுபோல் பிரபஞ்சம் அல்லது அந்த மூலப்பரம்பொருள் இந்த உலகத்தை அல்லது படைப்பை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது. அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்போது தன்கிட்ட ஒரு வெளிப்பாடை சொல்லுது. என்னன்னா, நான் சாட்சியாக இருப்பேன், எந்த வகையான சலனத்திற்குள்ளும் நான் ஆட்படுத்தப்பட மாட்டேன், நிலையாக இருப்பேன். அப்படி ஒரு குணம் என்கிட்ட இருக்குன்னு ஒரு குணத்தை வெளிப்படுத்துது. அப்புறம் நான் அசைவேன், ஆடுவேன், விரிவடைவேன், ஒடுங்குவேன், ஓடுவேன், இன்னொரு குணத்தை வெளிப்படுத்துது. இந்த 2ம் தான் புருஷன் மற்றும் பிரகிருதி என்று அறியப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சாட்சியாக நிற்கிறது புருஷன், செயல்பாட்டுக்கு வர்றது பிரகிருதி. சக்தின்னு சொல்கிறது அந்த பிரகிருதி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. புருஷன்னு சொல்கிறத விட்னஸ்ஸு, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியான புருஷனை உத்தமமாக அறிந்து கொள்ள இந்த யோகம் உதவுகிறது என்பதால் புருஷோத்தம யோகம் என்று இது அறியப்படுகிறது. புருஷனை உத்தமமாக அறியறதுனா எப்படி? ரொம்ப நேர்த்தியாக அது இப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவது போல் ரொம்ப கிறிஸ்பாக, டீட்டெயிலாக, தெள்ள தெளிவாக, பட்டுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அறியறதான் புருஷனை உத்தமமாக அறிதல்னு நாம் கருத வேண்டும். இதில் இந்த அத்தியாயத்தை படிக்கும்போதே இதை எப்படி நாம் வகுப்பில் சொல்ல போகிறோம், இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு எதுவும் சிக்கலையே அப்படின்னு யோசிக்கும்போது கீழே ராமகிருஷ்ணர் வரார். அவருடைய எடுத்துக்காட்டுகளுக்கு நாம் மிகப்பெரிய விசிறி. இந்த எடுத்துக்காட்டை கேட்ட மாத்திரத்திலேயே ஏன் அவர் மகான்னு ஊரே கொண்டாடுதுன்னா இந்த மாதிரியான விளக்கங்களால தான் மீண்டும் மீண்டும் அவர் நிரூபிக்கிறார். ஐன்ஸ்டீன் சொல்வது போல, எந்த ஒன்றை பற்றி நீ தெளிவாக அறியவில்லையோ அதை பற்றி உன்னால் எளிமையாக விளக்க முடியாது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். நமக்கு நம்மளை பற்றியே விளக்க முடியறதில்லை பார்த்தீங்களா. ஏன்னா நம்மை பற்றியே நல்லா அறிஞ்செல்லாம் வச்சுக்கல. நிறைய பேருக்கு அவங்க ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க, சொல்லும்போது அவங்களால எளிமையாக சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது எளிமையாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியலங்கிறது தான் யதார்த்தம். அப்படியான ஒரு ஐன்ஸ்டீனுடைய கூற்றுக்கு நான் ரொம்ப நிகராக பார்க்குறது, அந்த கூற்றுக்கு பொருத்தமாக பார்க்குறது ராமகிருஷ்ணரையும் ரமணரையும். அவர்கள் போல எளிமையான உதாரணங்களை தூவி விடுறதுக்கு, போகிற போக்கில் அடித்து விடுறதுக்கு ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி
இந்த புருஷனை உத்தமமாக காணுதலுக்கு அவர் ராமகிருஷ்ணன் கொடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா, உங்க ஊர்ல சந்தை கூடுது. ஊர் சந்தை போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். தூரத்திலிருந்து பார்த்தா அந்த சந்தைக்கடையினுடைய சத்தம் வந்து ஏசியா கேட்கும். மொத்தமா கைமொய கைமொய கைமொயான்னு கேட்கும். ஒரு 300-400 மீட்டர் தள்ளி இருந்து பார்த்தா என்னமோ அங்கே பெரிய சத்தம் வருதுங்கன்னு கேட்கும். சந்தை கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், தக்காளி எவ்வளோப்பா கிலோ, கருவாடு கூட வந்துருச்சா, யார் இங்கே வண்டி நிறுத்துனது அப்படின்னு எல்லா சொல்லும் தெளிவாக கேட்கும். இதுதான் உத்தமமாக அறிதலாம். தூரத்திலிருந்து கேட்கறது வந்து உத்தமமாக அறிதல் இல்லையா. அவர் அப்படியே சொல்லியிருக்கிறார், நீங்கள் தொலைவிலிருந்து கேட்கும் சந்தைக்கடை ஒலிகள் தெளிவற்றவை. நீங்களே சந்தைக்கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா சத்தமும் தெளிவாக கேட்கும். இதுதான் கடவுளை உத்தமமாக அறிந்ததற்கான வெளிப்பாடுங்கிறார். ஒரு கிராமத்தானாக இருக்கின்ற ராமகிருஷ்ணர் உயர்ந்த வேதாந்த கருத்துக்களை இப்படி எளிமையாக சொன்னதின் மூலமாக பல இடங்களில் கண்ணீரை வர வச்சிருக்கிறார். ஸோ இந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன். அவ்வளவு உத்தமமாக ஸ்பஷ்டமாக அவர் விவேகானந்தருக்கு சொன்னது போல், நான் உன்னை எப்படி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேனோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னது போல் புருஷனை அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் அல்லது பலன் அல்லது விளைவு, என்ன வேணால் எடுத்துக்கலாம். அதில் முதல் பாடல், திரும்பவும் இந்த முதல் பாடல் உங்களுக்குள்ளே பதியறதுக்கே, உள்ளுக்குள்ளே இறங்கிறதுக்கே ஒரு நல்ல விஷுவலைசேஷன் எபிலிட்டி வேணும், காட்சிப்படுத்தும் திறன் வேணும். இந்த காட்சிப்படுத்தும் திறன் உள்ளே வர்றதுக்கே மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் வேற எந்த ஒரு புற தூண்டுதலாலையும் மனம் களையக்கூடாது, மனதினுடைய ஒருமைப்பாடு களையக்கூடாது. களைஞ்சதுன்னா உங்களால் இந்த பாட்டை வந்து உள்ளுக்குள்ளே காட்சிப்படுத்த முடியாது. ஒரு பாட்டு போதும், உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க காட்சிப்படுத்திட்டு இருக்கலாம். மேலே வேறுள்ளது கீழே கிளைகளை உடையதும் ஆகிய ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர் வேதங்கள் அதன் இலைகள். அதனை அறிபவனே வேதத்தை அறிபவன் ஆகிறான். மேலே வேறுள்ளது கீழே கிளைகளை உள்ளதும் ஆகிய ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர். இந்த கற்பனை பாருங்களேன், நீங்கள் பார்க்குற மரத்தை வந்து அப்படியே பிடிச்சு வேரோட பிடுங்கி தலைகீழாக நட்டு வச்சு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். இதை ஒரு சில ஆயிரங்கள் வருடங்கள் முன்பு வந்த இந்த நூலில் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது. இதெல்லாம் படித்தாரா அப்படின்னு தெரியல. ஒரு பாட்டனிஸ்டும் எனக்கு என்னமோங்க மரமெல்லாம் வந்து மேலிருந்து வந்து தலையை பூமிக்குள்ளே புதைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி தோணுதுன்னு அவர் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். ஓஷோ அதை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறார் ஒரு இடத்துல. மரம்லாம் வந்து வேற கீழே வச்சுட்டு நிற்கலை, வேர்லாம் மேலே இருக்குது, இலை தான் கீழே இருக்குது அப்படின்னு ஓஷோ ஒரு குறிப்பை சொல்கிறார். இந்த காட்சியே நம்மளை வந்து கொஞ்ச நேரத்துக்கு திகைக்க வைக்குது. நான் அப்படியே எனக்குள்ளே பொருத்தி பார்க்குறேன். என்னுடைய மூலாதாரம் அல்லது என்னுடைய மற்ற நரம்பு தொகுதிகள் எல்லாம் வந்து தலையாகவும், என்னுடைய மூளை வேறாக, வேர்னா ரூட்னு சொல்கிறேன், என்னுடைய மூளை வந்து வேர் போல வேற எங்கேயோ சூட்சமான ஒரு இடத்துல செலுத்திக்கிட்டு இருக்கிறதாக எனக்கு ஒரு காட்சி கிடைக்குது. ஏன்னா யுக்தேஸ்வர் அதை சொல்கிறார், மனிதனுடைய எலும்புக்கூடை நரம்பு தொகுதியும் பாரு, அது தலைகீழாக திருப்பி வைக்கப்பட்ட மரம் அல்லவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான பார்வை இதெல்லாம். இதுதான் சொத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பார்க்குறதும் இதை புரிந்து கொள்வதும் தான் சொத்துன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கிற அந்த ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர். ஏன் ஆலமரத்தை சொல்கிறாங்க? இங்கே தான் சித்பவானந்தர் வரார். ஏன்னா மூல நூலில் அஸ்வத்தம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படின்னா அது வந்து அத்தின்னு கணக்கு எடுக்கிறாங்க. ஆனால் சித்பவானந்தர் கொஞ்சம் விலகி ஆலமரம் தான் பொருத்தமாக இருக்குங்கிற. ஏன்னா அதில் தான் விழுது வருது. விழுது வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே போய் வேரோடு போய் சேர்ந்துருது.
இது ஒரு முடிவற்ற சுற்று மாதிரி தெரியுது. இப்படித்தான சம்சாரமும் இருக்கும். அதனால அத்திய கருதல் ஆகாதுன்னு சித்பவானந்தர் தன்னுடைய யோசனையை சொல்றார். அப்போ அவங்க ஏன் அத்தியை எழுதுனாங்கிறது நமக்கு தெரியல. இந்த தொடர் சுற்றில் இருந்துகிட்டு இருக்கிறது தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும் தானே. அதில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் தானே, எங்கேயும் தேங்கி நிற்காது. அப்படித்தான் வாழ்க்கை தொடர்ந்து சுற்றுல நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இயக்கத்தில் நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். அது முடிவற்றது அப்படிங்கிறாரு, ஒரு குறிப்பை கொடுக்குறாரு. அடுத்து வேதங்கள் அதன் இலைகள், அதனை அறிபவனே வேதத்தை அறிபவன் ஆகிறான்கிறார். கீழே கிளை உள்ளது, மேலே வேர் உள்ளது. அப்போ எங்கே இலை இருக்கும்? கிளையில தான் இலை இருக்கும். அப்போ கீழே இலைகளை விட்டு துளித்துக்கிட்டு வேதங்களும் வேதத்தினுடைய கருத்தும் உட்கார்ந்துருக்குங்கிறாரு கிருஷ்ணர். இது ஒரு காட்சி. ரெண்டாவது, அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்கள் எனும் தளிர் விட்டு கீழும் மேலும் படர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறார். மரத்தை கவுத்தி வச்சிருங்க, மண்ணுக்குள்ளே பூந்துருச்சு, மண்ணுக்குள்ளே அது இலைய முளைக்க வைக்குது அல்லது கிளைய முளைக்க வைக்குது. ஸோ அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைகிறதுங்கிறார். கிளை எப்படி வளரும்? நாம் தண்ணி ஊற்ற ஊற்ற மண்ணிலிருந்து சத்தை எடுக்க எடுக்க இன்னும் பிற காரணிகளால் கிளை வருது, கிளையிலிருந்து இலை வருது. அப்படி குணங்களால் தான் கிளை தளிர் விடுதுங்கிறார், சரி முளைக்குதுங்கிறார். அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்கள் எனும் தளிர் விட்டு அப்படிங்கிறார். தளிர்னா நமக்கு தெரியும். குணங்களால் எப்படி? இந்த 3 குணமும் நம்மளை தொடர்ந்து வளர வச்சுக்கிட்டே இருக்கு. தமோலேருந்து ஒருத்தன் ரஜோவுக்கு போகிறான், ரஜோலேருந்து ஒருத்தன் சாத்வீகத்துக்கு போகிறான். இப்படி வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. விஷயங்கள் எனும் தளிர் விட்டு, இதில் இந்த 3 குணத்தால் உங்களுக்கு ஏதோ எண்ணங்களும் ஏதோ உணர்வுகளும் பெருகிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் தளிர்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இது கீழும் மேலும் படர்ந்து இருக்கிறதுங்கிறார். ஏன்னா சாத்விக குணத்தில் இருக்கும்போது அது மேல் உலகத்திற்கு தொடர்பு கொள்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவங்க வெவ்வேறு வகையான பார்வை கொடுக்குறாங்க. மேலே இருக்கிற இலைகள் கிளைகள்லாம் சாத்விகமாக, நடுவில் இருக்கிற ட்ரங்க் ராஜசமாக, மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வேர் தாமசமாக, இப்படி ஒரு பார்வையை கொடுக்குறார்கள். இப்படி போய் சாத்விக குணம் உயர்ந்து இறைத்தன்மையில் ஒடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மானுட உலகில் வினையை விளைவிப்பனவாய் அதன் வேர்கள் கீழ் நோக்கி பரவி இருக்கின்றன. அதாவது மேலே போய் வளர்ந்தது திருப்பி வினையை உனக்கு ஏற்படுத்துறதுக்காக கீழே கொண்டு சேர்த்து வச்சிட்றாங்க. இதனால் சுழற்சியில் அவன் மாட்டிடுறான். தொடர்ந்த வளர்ச்சின்னு இல்லாமல் சுழற்சியில் மாட்டிக்கிறான் அப்படின்னு ஒரு பார்வையை கொடுக்குறான். புருஷனை உத்தமமாக அறிவதற்கு இந்த இன்சைட்டை கொடுக்குறாங்க, இந்த பார்வையை கொடுக்குறாங்க. இம்மரத்திற்கு இங்கு வடிவம் தென்படுவதில்லை, முடிவில்லை, தொடக்கமும் இல்லை, இருப்பும் இல்லை. வலுத்து வேரூன்றிய இந்த அஸ்வத்த மரத்தை, அதாவது ஆலமரத்தை பற்றின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி, 3வது பாடல் இது, வெட்டி அடுத்த பாடலுக்குள்ள கூட்டு போறாரு. எப்பதம் பெற்று பிறப்பெடுப்பதில்லையோ எவரிடத்திருந்து பண்டை தொழில் பெருகி வந்துள்ளதோ அதே ஆதி புருஷனை சரணடைகிறேன் என்று உணர்க அப்படின்னு நிலைநிறுத்துறார். முதல்ல மரம் இப்படி ஒன்று இருக்குன்னு காட்சிப்படுத்துங்கன்ட்டாங்க, மரத்தில் என்னெல்லாம் நிகழுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்குன்னு ஒரு முடிவு செய்ய முடிகிற அளவுக்கு அதனுடைய வடிவம் இல்லை அப்படிங்கிறாங்க, தொடக்கம் இல்லைங்கிறாங்க, இது ஒரு சுழற்சியில் ஒன்று வச்சிருக்குங்கிறாங்க, இருப்புமே இல்லைங்கிறாங்க. வலுத்து வேரூன்றிய இந்த மரத்தை பற்றின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி அப்படிங்கிறாங்க. பற்றின்மைன்னா உங்களுக்கு தெரியும், வைராகியம்தான் பற்றின்மை. தொடர்ந்து இந்த குணங்களால் அலைக்கழிக்கப்பட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று மேலே நமக்கு பிடித்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இந்த பிடித்தத்தை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிக்கிட்டே வர்றது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இதில் போக 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 தொடர்ந்து வெவ்வேறு பிடித்தங்களை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வெட்ட சொல்கிறாங்க, நாம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். அப்படியான ஒரு வாளால் வெட்டுனேன்னா எப்பதம் பெற்று பிறப்பெடுப்பதில்லையோ, வெட்டுனா ஒன்று உனக்கு கிடைக்கும். அது எது? பதம். அந்த பதத்தை பெற்ற பிறகு பிறப்பெடுப்பதில்லையோ, எவரிடத்திலிருந்து பண்டை தொழில் பெருகி வந்துள்ளதோ அதே ஆதி புருஷனை சரணடைகிறேன் என்று உணர்க. இங்கே ஒரு நல்ல குறிப்பு சித்பவானந்தர் கொடுக்குறாரு. வெட்டுறது மட்டும் போதாது, வேற ஒன்றை பிடிக்கவும் செய்யணும். சுத்தப்படுத்தினா மட்டும் போதாது, அங்கே நல்ல ஒரு பொருளை வச்சு நிரப்பணும். பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வைக்கிறோம், அதில் நல்ல சாப்பிட்ற பொருளை போட்டு வைக்கிறோம், அல்லது ஒரு பூக்குவியில் போட்டு வைக்கிறோம். நெத்தியை சுத்தப்படுத்தி வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதில் ஒரு திலகம் தரிக்கிறோம். இப்படி சுத்திகரிப்பு செய்கிறது ஒரு வேலை, நல்லதை வச்சு நிரப்புறது ஒரு வேலை. அப்படி வெட்டுவது மட்டும் போதுவதில்லை, அதை பிடிச்சி இறை பதத்தில் கட்டவும் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பற்றின்மை வாழ்க்கை கொடுத்த அடியில் வந்துடும். எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, உசுறு பொழைச்சிருந்தா போதுங்கிற இடத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அல்லது என்னுடைய கடந்த கால தவறுகள் எனக்கு கொடுத்த பாடம் ரொம்ப ஜாஸ்தி, கடந்த கால சுமைகள் எனக்கு வேண்டாம், அனுபவம் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு யாரும் பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு தன்னை சுருக்கி கொண்டு வாழ்வார்கள். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெறுமையும், அடடா ஐயோ பாவமேங்கிற உணர்வும் மேலிடும். அது போதாது, இறைவனை கொண்டு நிரப்ப வேண்டும், இறை பதத்தை கொண்டு நிரப்ப வேண்டும். அப்படின்னா என்னென்னா, வைராகியம் ஏற்பட்டு பிறகு அவங்கக்கிட்ட இருந்து கல்யாண குணங்கள் வெளிப்படணும், இறைவனுடைய குணங்கள்லாம் வெளிப்படணும். அது வரைக்கும் இது நிறைவு அடையாது. நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இறைவனோட பிள்ளைங்க நான் அப்படின்னு, ஆனால் அந்த லட்சணத்தை வெளிப்படுத்தணும்ல, அது நம்முடைய பொறுப்பாகிறது. ஸோ பிடித்து இறை பதத்தில் கட்டவும் வேண்டும். இதை செஞ்சா, முதல்ல வெட்ட சொன்னார், அப்புறம் கட்ட சொன்னார். இதை செஞ்சா எவரிடத்திலிருந்து பண்டை தொழில் பெருகி வந்துள்ளதோ, எது பண்டை தொழில்? பண்டையன்னா ரொம்ப பழசு அப்படின்னு பொருள் இல்லையா? எது அந்த பண்டைய தொழில்? உயிர்களை உற்பத்தி செய்கிறதும், அதை அதை காக்கிறதும், அதை வந்து உருமாற்றுவதும், மாயையில் ஆழ்த்துறதும், அப்புறம் அழிக்கிறதும், அருள்றதும், இந்த 5 கிருத்தியங்கள் தான் பண்டைய தொழில். இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அந்த ஆதி புருஷன்ட்டு வந்துச்சு. இந்த பண்டைய தொழிலை, பிறப்பு இறப்பை கொடுக்கின்ற இந்த தொழிலை, இந்த தொழில் வந்து தன்னை போல ஒழிகிறது. எப்போ? வைராக்கியம் வாச்ச பிறகு, இறைபதத்தை பிடிச்ச பிறகு இந்த பண்டை தொழில் காணாமல் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. மறைஞ்சதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கர்த்தர்கிட்ட போய் நீ உன்னை சரண்டர் பண்ணிக்கிற. கடைசியாக அந்த ஆதி புருஷனை சரணடைகிறேன் என்று உணர்க அப்படிங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒன்று வைராக்கியம் பிடிச்சா பாதி வேலை ஓவர், அடுத்து இறை பதத்தை பிடிச்சா மீதி வேலை ஓவர். இது செஞ்ச உடனேயே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. இதில் நிலை பெற்று நிற்க பிறவிகளும், நீங்கள் என்னென்ன பிறவிகள் எடுக்கணும்னு கர்ம கணக்கு சேர்த்து வச்சுருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிய ஆரம்பிக்குது. இதை தான் மீன் பண்ணுறாரு. எகைன் ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. இது படித்தோன்னா கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சுன்னா ரசனையோடு ஆன சிரிப்பு. ஒரு கூட்டத்தில் ஒரு 100 பேர் 50 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் திருடிட்டான். நீங்கள் வந்து ரேண்டமாக யார் திருடியிருப்பா அப்படின்னு இப்படியே பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு திருடனை நீங்கள் ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதாவது சரியாக அவன் தான் திருடியிருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அவன் தன்னை போல் நழுவி ஓடுவானான். கூட்டத்தில் நீ திருடனை கண்டுபிடித்தவுடன் அவன் நழுவுவது போல பிறவி நழுவி விடுகிறதுன்னு அவர் சொல்கிறாருங்க. சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படியா உனக்கு இப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் கிடைக்குது? அது வரைக்கும் அவன் நின்றுட்டு இருப்பானா, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுருப்பானா.
அவன் அப்படியே ரேண்டமாக அது யாரு யாரு டேய் அப்படின்னோடனே அப்படியே பேக் அடிப்பானான் அவன். அப்படி பேக் அடிக்கிறது மாதிரி பிறவிகள் வந்து ஒளிஞ்சிருக்கு. எப்போ வைராக்கியம் வாய்க்கணும், இறை பதத்தில் லயிக்கணும். இது ரெண்டும் நடந்தோடனே பிறவி தன்னை போல பின்னோக்கி ஓடுகிறதுன்னு ஒரு காட்சியை கொடுக்குறாரு. இந்த காட்சிக்காகவே கல்கத்தாவுக்கு போய் அவர் காலில் விழணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போகலை. பட் இப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பெரிய வியப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதாவது பிறவியெல்லாம் ஒளிய ஆரம்பிக்குது, வைராக்கியம் வாச்சிருச்சு, இறைப்பதம் வாய்க்குது. அப்படியே ஒருத்தர் சஸ்டெயின் ஆறாரு, அதில் நிலை விட்டு நிற்கிறார். அதற்கப்புறம் அடுத்த பாடலில் சொல்கிறாரு, ஆணவமும் அவிவேகமும் அற்றவர், பற்றெனும் குற்றத்தை வென்றவர், பரமார்த்த ஞான நிஷ்டர், ஆசையற்றவர், இன்ப துன்ப இருமைகளை கடந்தவர், மயக்கம் ஒழிந்தவர், இத்தகையவர்கள் அவ்வழியா நிலை எய்துகிறார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ இந்த இடத்துல ஆணவம்னு குறிப்பிடுறாங்க. ஆணவம் வந்து தமிழில் நம்மளுடைய பழக்கத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது அவன் ரொம்ப தலைக்கேறி ஆடுறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பொருளில் சொல்கிறாங்க. அப்படி ஆடுறவனுக்கு இங்கெங்கே வேலை? அவன் எங்கே பிறப்பெல்லாம் ஒழிக்கிறதுக்கு அவன் எங்கே வரப்போகிறான்? அவன் எங்கேயோ இருக்கிறான். இங்கே ஆணவங்கிற சொல்லுக்கு பதிலாக அதை மொழிபெயர்த்த சித்பவானந்தர் மேலே இருக்கிற மரியாதையோடு அதை அப்படியே எழுதியிருக்கேன். பட் நான் எங்கே தள்ளி நின்று அதை பார்க்குறேன்னா, அகங்கார பெருக்குன்னு அதைய லைனை மாற்றிக்கிறேன். நான் அந்த சொல்லை மாற்றிக்கிறேன். அகங்காரங்கிறது நான் என்கின்ற உணர்வு, ஆணவங்கிறது நான் தான் அப்படிங்கிற உணர்வு. இந்த நுட்பமான வேறுபாடு இருக்குது. என்னை தவிர்த்து அப்படின்னு தலைக்கு ஏறி போன பிறகு உருவாவது ஆணவம் என்றும், சும்மா நான் ஒரு உணர்வில் இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த உணர்வு வந்து அகங்காரம்னு நான் பிரிச்சுக்கிறேன் நான். ஸோ அந்த அகங்கார உணர்வும் அவிவேகமும், அவிவேகம்னா இது என்னை பிரித்து பார்க்குற தன்மை இல்லாமல் இருக்கிறது. விவேகம்னா எது நான் எது நான் இல்லைங்கிறத உடச்சி பார்க்குறது. அப்படி ஒருத்தர் உடச்சி பார்க்குற விவேகத்தை வச்சுருந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு அகங்காரம் இருக்காது. இந்த அகங்காரம் வந்து அப்படியே சப்சைட் ஆயிரும். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே, தன்னுடைய அகங்காரத்துக்கு மேலே பிரிக்கிறதுக்கு ஒரு பொருள் உள்ளே இருக்குது, அதுதான் பிரிச்சுக்கிட்டும் இருக்குது. அந்த சாட்சி நிலைக்குள்ளே தன்னை அடையாளப்படுத்திக்குவார். சின்ன ஷெல்லுக்குள்ளே தன்னை அடையாளப்படுத்த மாட்டார். அகங்காரங்கிறது ஒரு சின்ன ஷெல், அதுக்குள்ளே தன்னை செலுத்திக்க மாட்டார் ஒரு விவேகி. ஆனால் அவிவேகி செலுத்திக்குவார். ஸோ அந்த ஆணவமும் அவிவேகமும் அற்றவர், பற்றெனும் குற்றத்தை வென்றவர். அஃப்கோர்ஸ் வைராகியத்தால் பற்றுகளை வந்து ஒருத்தர் வெல்கிறார். அதற்கப்புறம் அவர் எதை பிடிக்கிறாரு? பதத்தை பிடிக்கிறாரு. அது பரமார்த்த ஞான நிஷ்டர். அந்த பரம்பொருளுடைய அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்த்தத்தில் தன்னுடைய ஞானத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நிஷ்டையில் மூழ்கி இருப்பவர். அதனால் அவருக்கு வெளி ஆசையும் இல்லை, அதனால் இன்ப துன்பமும் இல்லை. ஆசை அறுத்த பிறகு தான் இன்ப துன்பமெல்லாம் போகும். இந்த இருமைகளை கடந்தவர், இதனால் வரக்கூடிய மயக்கத்தை ஒழித்தவர், இத்தகையவர்கள் அவ்வழியா நிலை எய்துகிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு சைன்ங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டிக் மார்க் போட்டு வரலாம். ஆணவம் இன்னைக்கு, அகங்காரம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கு, ஓரளவுக்கு குறைஞ்சு தான் இருக்குது. போன வருஷம் இருந்த அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு அகங்காரம் அப்படி இல்லை அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பிட்டுட்டு வரலாம். சந்தேகம் இருக்குன்னா உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணும்னா உங்களுடைய வீட்டம்மாட்ட நீங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அகங்காரம் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்கிற பதிலால் அது நிரூபணத்திற்கு வரும். வீட்டம்மானா அப்படியே கருதாதீங்க, வீட்டு ஐயாக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்மளுடைய இன்ப துன்ப இருமைகள்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, போன வருடத்திற்கு இந்த வருடம் என்னுடைய மகிழ்ச்சி பெருகி இருக்கிறதா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். கொஞ்சம் முன்னேற்றம் இருந்திருக்குன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடிஞ்சால் உங்கள் பயணத்தில் பெரிய ஓட்டத்தை எடுத்திருக்கிறீங்கன்னு பொருள். இது நீங்கள் இறைவனை நெருங்கி இருக்கிறீங்கிறதுக்கு உண்டான குறியீடுகள். நமக்கு ஆன்மீக அனுபவம் வாய்க்கல, நெத்தியில் லைட் எரியல, காதில் வந்து சங்கு கேட்கல,
கையில் வந்து சின்னங்கள் எனக்கு தெரியலை, இப்படி எல்லாம் பார்த்தாதான் ஆன்மீக உயர்வுன்னு கருதாதீர்கள். கிருஷ்ணர் வந்து அதையெல்லாம் பார்க்கல. அவர் இதைத்தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக, உரைகல்லாக வச்சிருக்கிறார். இதெல்லாம் இருந்துச்சுனாலே நீ வளர்ந்துட்டேன்னா பொருள் தம்பி அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஸோ மேற்சொன்ன சரணாகதி எது? ஆதி புருஷனை சரணடைகிறேன்னு போன பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சரணாகதியும் தெளிவும் ஒருவன் அடைய அடைய இந்த இருமை குணங்கள் நீங்கி ஒளி நிலையை பெறுகிறான். இன்றைய வகுப்போட இறுதி பாடல், 6வது பாடல், புருஷோத்தம யோகத்தினுடைய 6வது பாடல். எங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையோ, எங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையோ, எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாவோ அது எனது பரமபதம். இவ்வளவுதான் 6வது பாட்டு. சின்ன பாட்டு. எங்க போனா நீ திரும்பி வரமாட்டியோ, எங்க இருந்தா சூரியனும் சந்திரனும் நெருப்பும் உன்னை வந்து விளக்க முடியாதோ, அதுதாயா என்னோட ஸ்டேட்டு, அதுதாயா நான் இருக்கிற இடம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். இந்த பாடலும் வந்து ரொம்ப சிந்தனைக்கு தீனி போட்ட பாட்டு. அடடா அடடான்னு வியப்பு கொடுத்த பாட்டு. சித்பவானந்தருடைய எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அது ராமகிருஷ்ணர்கிட்டேருந்து வந்தது தான். அது சித்பவானந்தருடைய எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு சித்பவானந்தர் குறைச்சி மதிப்பிடலை. ராமகிருஷ்ணனுடைய விதை சித்பவானந்தருடைய அகம் முழுவதும் தூவப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு இருட்டு குகைக்குள்ளே ஒருத்தன் போயிட்டானான். ஒன்றுமே தெரியல, செவுறு தெரியல, அதாவது குகை சுவர் தெரியல, தடம் தெரியல, சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. குகைக்குள்ளே போயிட்டா வெளி சத்தமும் கேட்காது. எதை வச்சும் உங்களுடைய ஃபிசிக்கல் பவுண்டரியை உங்களால் அறிய முடியும். தூள உடலோட எல்லையை அறிய முடியல. அதை சொல்லி கேட்குறாரு. அந்த ஒரு இருட்டில், உன் புலன்கள்லாம் செயல்படாத அந்த ஒரு இருட்டில் நீ இருக்கிறேங்கிற உன்னுடைய உணர்வை தவிர்த்து வேற எது இருக்குன்னு கேட்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான எடுத்துக்காட்டு. அப்படி இருட்டில் போய் மாட்டிட்டா உன் கை இருக்கு கால் இருக்குன்னு உனக்கு அறியறதுக்கே முடியாது. நீ இருக்கேன்னு மட்டும்தான் தெரியும் உனக்கு. நான் இருக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து உங்க காலை மிதிக்கக்கூடாது, நான் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியணும்ல. அப்பதான் நீங்க வரையறை செய்ய முடியும், ஏன் இங்க நான் இருக்கேன்னு சொல்லி. இந்த ஒரு உதாரணம் ரசிக்கிற உதாரணம் மட்டும் இல்லை, இது ஒருத்தர் எடுத்துட்டு தியானத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முடிந்த உதாரணம். இந்த ஒரு உதாரணம் போதும். இருட்டில் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வே இருத்தல் உணர்வு. எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். நான் இருக்கிறேன், அவ்வளோதான் அந்த ஃபீல். அதுக்கு வந்து அதை வந்து சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நீ இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு லைட்டு வேணுமான்னு கேட்குறாரு. அதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார், எது எனது பதமோ அதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாதுங்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு தீயோ எந்த வகையான புற உதவியோ தேவையில்லை, உங்களுடைய இருப்பை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அந்த சுத்தமான இருப்புணர்வு, அந்த இருத்தல் உணர்வு சத் என்று அறியப்படுகிறது. இறைவனுடைய 3 குணங்கள் என்ன சொல்றாங்க? சத்து, சித்து, ஆனந்தம். அப்ப எல்லாருக்கும் பேர் சச்சிதானந்தம்லாம் பேர் வச்சிடறாங்க இல்லைங்களா? அந்த நான் இருக்கிறேங்கிற அந்த இருத்தல் இருக்கு பார்த்தீங்களா? இருத்தல், ஏதோ ஒன்று இருக்கு. அந்த இருத்தலுக்கு வந்து சத்துன்னு பேர். அது என்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு சத்துன்னு பேரு. இருக்குன்னு ஒன்று அறியுது இல்லை, அது என்னது? அதையும் சித்பவானந்தர் சொல்றாரு, இருத்தலே இருத்தலை அறிவிக்கிறதுங்கிறார். இருத்தலே இருத்தலை அறிவிக்கிறதுங்கிறார். ரொம்ப ரொம்ப நயமான ஒரு வாசகம் அது. எகைன் ரமணர் இங்கே நினைக்காம இருக்க முடியல. இருத்தலே இருத்தலை அறிவிக்கிறது.
அறிவிச்ச பிறகு இந்த அறிவிப்பும் இருத்தலும் எல்லா காலத்திலையும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு நிறுத்தமே கிடையாது, முடிவே கிடையாது. அப்ப என்னது? அதுக்கு தான் அனந்தம்னு பேர். சத்து இருக்கு, சித்து, அதை பற்றிய பிரஜை, விழிப்புணர்வு, நான் இருக்கிறேங்கிற உணர்வு, அதற்கப்புறம் அதற்கு முடிவே இல்லாத தொடர்ந்த அறிவித்தல். தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது எப்படியாவது உள்ள வாங்கிக்கங்கன்னு கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்ம பதிவு செய்கிறோங்கிறதாலையும் நேரலையில் இருக்கிறோங்கிறனாலையும் இதை இன்னும் உடச்சி சொல்ல முடியாது. நான் இருக்கிறேங்கிறது என்னாலும் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த உடல் அழிஞ்சாலும் இந்த உணர்வு உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும், போகாது. நீங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா இருக்கிறேங்கிற அறிவு உங்களுக்கு இருக்குமா? மாறுது. நிறைய நேரம் நம்மளுடைய இருப்பை மறந்துதானங்க. தூங்கும்போது தெரியுதா? சினிமா பார்க்கும்போது தெரியுதா? தெரியறதில்லை. இருக்கிறீங்க ஆனால் தெரியறதில்லை. அப்படின்னு என்ன ஆகுது? இறைவனுடைய குணம் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து வெளிப்படலைன்னு அர்த்தம். அப்போ நான் இருக்கிறேங்கிறது இறை உணர்வு, இருத்தலை நான் அறிவது இறை குணம். இது தொடர்ந்து கொண்டே இருத்தல், இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருத்தலும் இறை குணம். என்னைக்கு இந்த மூணும் ஒன்று சேருதோ அன்னைக்கு நீ பரமபத பொருளாக ஆகிட்டேன்னு அர்த்தம். இதைத்தான் அவர் சொல்றாரு, எங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையோ, எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாவோ அது எனது பரமபதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் கொடுக்குற செய்தி வெறும்னே ஒரு அறிவுக்கான செய்தி மட்டும் கிடையாது, தியான உத்தின்னு எடுத்துக்கங்க. எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் சும்மா கண்ணை மூடி அமர்ந்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்கிற உணர்வை அறிந்து கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, போதுமானது. ஏன்னா நிறைய பேருக்கு எதை தியானிக்கிறது, எப்படி தியானிக்கிறதுலாம் தெரியாமல் இருக்கு. அதுக்கு முறைகள் உண்டா, அதுக்கு பயிற்சிகள் உண்டா, நிறைய கேள்விகளில் இருக்கிறார்கள். தியானம் கற்றுக்கிறதுக்காக படையெடுத்து போய்கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான உண்மை, ரமணர் இந்த ஒன்றைத்தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க, அவருடைய தேகம் எடுத்த வாழ்நாள் முழுக்க அவர் பேசிக்கிட்டே இருந்த, சொல்லிக்கிட்டே இருந்த பொருள் நீ இருக்கிறேங்கிறத உனக்குள்ள இருந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு, அதை கேளுன்னு சொல்லிகிட்டே இருந்தார், அதை பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுதான் இந்த பாடலின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி. எஸ், அதில் லயிச்சிருக்கு. இதுக்கு பரமபதம்ங்கிற சொல்லு இதில் குறிப்பிடுறோம் இல்லைங்களா? அது எனது பரமபதம்ங்கிறார் பார்த்தீங்களா? அது ஒரு விளையாட்டாக நம்மளுடைய மரபு வச்சிருக்கு பார்த்தீங்களா? பரமபதம் விளையாடுறதுன்னு ஒவ்வொன்றா மேலே ஏறி போகுது, இறுதியை போய் அடையணும். இறுதியை போய் அடையிறதுனா என்ன? சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் ஒருவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த 100வது படிநிலையை போய் சேர்றதுக்குள்ள ஏதோ ஒரு தீவினை உங்களை தொற்றுச்சுன்னு வைங்க, உங்களுடைய விழிப்புணர்வு மையத்திலேருந்து கீழே இறங்கிடுவீங்க. அப்புறம் ஏதோ நல்வினை வாய்க்கும், புண்ணியம் வாய்க்கும். யாருக்கோ சோறு போட்டிருப்பீங்க, யாருக்கோ பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, யாருக்கோ 4 காசு கொடுத்துருப்பீங்க. அது ஏணி மாதிரி 2 கட்டம் ஏற்றி வைக்கும். இப்படி உங்களை மேலையும் கீழையும் அந்த பரமபத விளையாட்டுங்கிறது இதை குறிக்கிறது தான். எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக ஒரு விளையாட்டை வச்சிருக்காங்க பாருங்க. அது எல்லாரும் விளையாண்ட விளையாட்டு. ஆனா அந்த விளையாட்டுக்குள்ள பெரும் ஞானத்தை பொருத்தி இருக்கிறார்கள். நம்ம சிவிலைசேஷன் நினைச்சு பெருமைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, அதுல விளையாட்டுலாம் கூட இருக்கு. நல்லது. வேறு இப்போ நம்ம இருத்தல் தவிர வேற எதுவுமே பெருசா நினைக்கணும், எதை பத்தி நினைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம தியானம் பண்றப்போ நம்ம இருக்கோம், அதை தவிர வேற எதுவுமே நம்ம சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, இப்போ இருத்தல் உணர்வுலேருந்து வெளியேறாமல் ஒரு ஆளால் சிந்திக்க முடியாது.
ரொம்ப பழக்கப்பட்ட பக்குவப்பட்ட மனதுக்கு தான் இருத்தல் உணர்வில் இருந்து கொண்டே மனதை பயன்படுத்த முடியும். ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, புத்தா யூசஸ் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஒரு ஒரு ஒன்லைனர் மாதிரி. அது அப்படின்னா மற்றவங்கெல்லாம் அப்படின்னு கேள்வி வரும். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து நாட் யூஸிங் தேர் மைண்ட், தே ஆர் பிகமிங் தேர் மைண்ட். மனோவயப்பட்டு தே ஆர் பீயிங் கேரிட் அவே. என்னென்னமோ யோசனைக்குள்ளே போயிட்டு எங்கே யோசித்தோம், எங்கே வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தன்னோட இருப்பை வந்து திருப்பி கொண்டு வந்து நிறுத்திக்க வேண்டியிருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் யூ ஹாவ் டு ரீகலெக்ட் யுவர் செல்ஃப் டு த செல்ஃப். இது வந்து ஒரு ஆர்டினரி ஆள் செய்கிற வேலை. ஒரு சாதகன் என்ன செய்கிறான், முதல்ல அந்த இருத்தல் உணர்வு, இப்போ நான் இருக்கிறேங்கிற உணர்வை பிடிச்சிக்கிறான். அந்த இருக்கிறேங்கிற உணர்வு கெடாமல் செயல் செய்கிறதுக்கு பழகிறான். ஸ்லோவாக செய்வாங்க எல்லாத்தையும். நீங்கள் அந்த இருத்தல் உணர்வு கெடாமல் சாப்பிட்டு பாருங்கள், இருத்தல் உணர்வு கெடாமல் கண்ணாடி முன்னாடி தலை சீவி பாருங்க, இப்படியே ஸ்லோவாக தான் போகும். இருக்கிறோம் அப்படி தான் போகும். 100 தடவை செஞ்சீங்கன்னு வைங்க, இருத்தல் உணர்வு கெடாமல் வேகமாக வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சீவுறது, தலை சீவுவதோ நடப்பதோ பேசுவதோ எல்லாமே அந்த இருத்தல் உணர்வை மையமாக வச்சு தான் போகுதுங்கிற உணர்வு வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு செயலாக மாறும். அப்போ அவ்வளவு தூரம் பழகுனா இருத்தல் உணர்வுலேருந்து மனதை பயன்படுத்தலாம். மனதை பயன்படுத்திக்கிட்டு தூரம் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அது வேற நான் வேறங்கிற அந்த சுதந்திர இடைவெளி இருக்கும். இல்லைன்னா குட்டைக்குள்ளே விழுந்த கதையாக மாறிடும். அதனால் ஆரம்பத்தில் தியானிக்க பழகும்போது சிந்தனை வயப்படாமல் இருந்து, அல்லது சிந்தனை வயப்பட்டால் திருப்பி உள்நோக்கி வந்து இந்த இருத்தல் உணர்வுலேயே இருக்கணும். இருத்தல் உணர்வு அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தூங்கிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி படக்குன்னு மைண்டு ஸ்லிப் ஆகிரும், அப்படியே பக்கம் தள்ளும். எதையும் நினைக்கூடாதான்னு சொன்னீங்க, நான் தான் எதையும் நினைக்கல, எனக்கு எதுவும் தெரியல, நான் எங்கேயோ போயிட்டுனேப்பாங்க. எங்கேயும் போகக்கூடாது. அவேர்னஸில் இருந்து பேக் ஆகி மீன் இங்கிலீஷ் பேக், வெந்து 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 அந்த பிரக்ஞை வந்து அப்படியே அடர்த்தி பெருக ஆரம்பிக்கும். அது விரிவடைய ஆரம்பிக்கும் அந்த விழிப்புணர்வு நிலையானது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை நகரும். அந்த விரிவடைகிறது, எல்லை இல்லாமல் விரிவடைகிறது தான் அனந்தம்னு சொல்கிறோம். இருக்கிறத அறியறதுல லயிக்கிற, அது அப்படியே விரிவடைய ஆரம்பிச்சோம். இந்த 3ஐயும் கூட்டி வைக்கிற ஒருவருக்கு பரமபதம் வந்து வாய்க்கும். பிறவிகள்லாம் சட்டு 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 சட்டுன்னு ஒளியும். இருக்கிற துன்ப மூட்டைகள்லாம் முதல்ல ஓட ஆரம்பிச்சிடும். இன்பத்தை பெற்றுட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துருவார். 2வது 3வது ஸ்லோகால வந்து இருப்பற்ற தலை வாழால் வெட்ட வேண்டும், அங்க இருப்பற்றன்னு சொல்றாங்கல்ல. இருப்பற்ற நீங்க இந்த இடத்தோட உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா இது இரலவெண்ட் ஆயிருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இருப்பும் இல்லை. அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க, முடிவில்லை, தொடக்கமில்லை, இருப்பும் இல்லை, வலுத்து வேரூன்றிய இந்த அசுவத்த மரத்தை பட்டின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டின்னு 3வது பாடல் போகுது. இருப்பும் இல்லைன்னு சொல்லும்போது நீ நினைக்கிற அளவுக்கு அது வந்து அறுக்க முடியாதில்லை. அதுக்கு வந்து மாயையாக இருக்கிறதால அதுக்குன்னு வலிமையான எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. வைராகியத்தால் அதை நீ தள்ளிட முடியுங்கிற ஹோப் அது. இல்லாததை பற்றி ஏன் அப்போ பேசணும்னு ஆகிருதில்ல. இருக்கு, ஆனால் நீ நினைக்கிறது மாதிரி இல்லை அப்படிங்கிற பொருள் அது. ஒன்றும் இல்லைன்னா நன்றி.